கைஸ், வெல்கம் பேக். நாங்க இப்ப ஏற்காடு கிளம்பியாச்சு. தம்பியை வந்துட்டு வீட்லயே விட்டுட்டு போறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, அவனை தூக்கி சுத்தணும் நிலைமையில இல்லையே. போயிட்டு வந்து விசாரணை தம்பிக்கு என்னடா இவ்வளவு கோலரா மேக்கப் போட்டிருக்கான்னு பாக்காதீங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. போக போக செட் ஆயிடும். இவர் என்னோட டிரைவர் ரூபன் ராஜ் ஓட்டி கொண்டு போறார். அகைன் the views are really nice. செம்மையா இருக்கு. எங்கடா வியூ காரணம்னாதீங்க, இந்த இடமே அமைதியா நல்லா இருக்கு. அததான் நான் சொல்ல வந்தேன். தம்பியை விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்துமே இன்னொரு சைடு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அதுல இருந்து வெளியே வருதுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு பிடிச்சதை சாப்பிட்டு சீக்கிரமா வந்துருவோம். எங்க அம்மா கிட்ட நாங்க வந்துட்டு பேப்பர்ஸ் மாத்திரதா சொல்லிட்டு போயிருக்கோம். அப்படியே அதை மாத்திட்டு எனக்கு பிடிச்சதுனால அமுக்கிட்டு அப்படியே வந்துடலாம். பூதம் எப்படி பறக்குது பாருங்களேன். மண்டை சூப்பர்பா இருக்குல்ல. சன்கிஸ். இதோ நான் சொன்ன வியூ பாயிண்ட் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும். போகுது. நல்லா இருக்கும் தூரத்துல இருந்து பாக்க. நான் எனக்கும் ஹைடெட்ல பக்கத்துல போய் காட்டுறேன். மினி டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. ஒரிஜினல் கேமராமேன் வாங்கிட்டாரு. நான் கேமராமேன் கிடையாது, டுபாகுரு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. அமைதியான இடம். ஈவினிங் டைம்னால வண்டிங்க அடிக்கடி வந்துட்டு இருக்கு. பட் ஆஃப்டர்நூன் டைம்ல வண்டியே வராது இந்த பக்கம். சூப்பரா நின்று போட்டோ எடுக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும். அது இந்த 2 சைடும் மரம் வேற. அது ஜோடிஸ் நினைக்கிறேன். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டிக்கர் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. நிழலா இருக்கும். 2 சைடு மரம். நம்ம போனோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம ஒண்டிக்கடை ரீச் ஆகாச்சு. கொஞ்சம் டக்குப்பா தான் இருக்கு. இதுக்குதான் கூட்டி சந்தில புந்தில போயிடலாம். கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? இல்ல எப்ப போயிட்டு எப்ப வர்றது? லுக், பரவாயில்ல, மூவிங்லாவது இருக்கே. சந்தோஷம் பண்ணோம். நின்றுச்சு அவ்வளவுதான். 1 மணி நேரம் இந்த இடத்தோட்டு நவர முடியாது. எங்க மாமியார் என்ன கூட்டத்தை பாருங்க. லைட்ல போய் அடிச்சுட்டு வந்துடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு டிராபிக் ஜாம கிராஸ் பண்ணும் போது அப்படியே பெர்ஃபியூம் ஸ்மெல்ஸ் அப்படியே மிக்ஸ்ட் ஆகி வருது. டிஃப்ரெண்ட் பெர்ஃபியூம் ஸ்மெல்ஸ். கேக்கிட்ட எவ்வளவு கூட்டம்னு ஜூம் அப். இடிச்சு தள்ளிட்டு போயிட போலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. பிரெட் ஆம்லெட், டீ, காஃபி இது குடிச்சோம்னா அருமையா இருக்கும். ஆனால் என்னை முடித்து விடுவார்கள். அதனால நான் நிக்கவில்லை. பாத்தீங்களா, கப்பல் தண்ணீரை விட முடியாது. ஓகே, அழகா இருக்குல்ல. போட் போகுதுல, அதுலதான் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நடுவில் கௌசிக்கு வந்தாலுமே வந்துட்டாருப்பா. நான் பெடல் போட்ல தான் போயிருக்கேன். ஃபெடல் பண்ணி கால் ஓஞ்சதுதான். யாரும் பெடல் போட்டு எடுத்துடாதீங்க. இட்ஸ் கப்புள்ஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெடல் போட் எடுக்கலாம். இல்லையெனில் நோ. அங்க இருந்து டிராபிக் இங்க இல்ல. பாத்தீங்களா, ஏன் தெரியுமா? இது வந்து சேலம் இறங்குற ரோடு. எல்லாரும் ஏற்காட்டுக்குள்ள போனாங்க. நாங்க இப்ப ஏற்காடு வெளியே போயிட்டு இருக்கோம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. அதனால கூட்டமே இல்ல. ஆக்சுவலி இது பெட்ரோல் பங்க். பெட்ரோல் இருக்கான்னு தெரியல பெட்ரோல் பங்க்ல. கொஞ்சம் பெட்ரோல் பங்கே ஃப்ரீயா தான் இருக்கு. ரஷ் இல்ல. அடிச்சாலும் சரி 100 ரூபாய்க்கு டேங்க் ஃபில் பண்ணி சொல்லி
பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டயருக்கு காசு ரொம்ப முக்கியம். அதான் இவர் அடிக்க போறாரு. சுத்து சுத்துது என்னாரு, சுத்து சுத்து நல்லா சுத்து. இவனுக்கே தெரியாதுங்க, இவனு அறகுற தெரிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இவனை நம்பிக்கை இல்லாம அவர் வந்துட்டாரு பாருங்க. நாளைக்குதான் இன்னும் பயங்கரமா கூட்டம் இருக்கும். நாளைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அது லோக்கல் க்ரௌட்ஸ் நிறைய வருவாங்க. 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம், மேல ஏறினா 2 மணி நேரத்துல போயிடலாம், 3 மணி நேரத்துல போயிடலாம் நினைக்கிறவங்க எல்லாம் மேல வருவாங்க. கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும். இன்னைக்கு மதியமே பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. மேக்சிமம் எல்லாம் கீழே இறங்கிருப்பாங்க. இப்ப வந்து இறங்குற கூட்டம் தான் வந்துட்டு இருக்கு. அதனால டிராபிக் ஜாம் அதிகமா ஆகாது இந்த ஏரியால. இவன் இப்படிதாங்க கேமரா பாக்குறேன்னு சொல்லிட்டு வண்டி நேரம் அங்க விட்டுட்டான். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், தூக்கிருக்கோம். அதான் எந்த பக்கம் போறதுன்ட்டு நடு ரோட்ல நின்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பக்கமே எங்க வீட்டுக்கு போலாம், நேராவும் வீட்டுக்கு போலாம். இப்ப என்ன யோசனைனா அந்த பக்கம் போயிட்டு இங்க கூட்டமா இருக்குன்னு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் இன்னும் கூட்டமா இருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சுன்ற நிலைமை வந்துடும் எங்களுக்கு. அதனால நாங்க வந்த ரூட்லயே திரும்பி போறோம். கேமிங் சென்டர், ஏற்காட்டில் கேமிங் சென்டர். இதுதான் ஜோஜோ மோமோஸ். சூப்பரா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்ப சாப்பிட டைம் இல்ல. எங்களுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகும்னா பைக் வச்சிருக்காங்க எவ்வளவு டென்ஷன் ஆகும். கீரை மாட்டி டடக் டடக் டடக்கடங்க கீரை மாத்திட்டு போகணும், எவ்வளவு வெறுப்பா இருக்கும். காரு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்துமே காருக்கு பின்னாடி பைக் நிக்கும் போது எவ்வளவு டென்ஷன் ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்றா கைஸ். இந்த பொண்ணுதான் கைஸ். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. வெக்கம். இது அக்கா, இது தங்கை. இது அக்கா, இது தங்கை. பாய் 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 பாய். லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லிடு. லவ் யூ. நீ லவ் யூ சொல்லு. சூப்பரா கை வர மாட்டேங்குது. என்னடா பண்றீங்க சி வச்சிட்டு? தெரியுது இப்போ. அவன் பாசி அவங்க வியாபாரம் பண்றது பாராசு பார்த்துட்டு கிடக்குறான். ரூபன், ரூபன் ஒரு ஸ்மால் தம்பி ஜட்டி வாங்க வந்திருக்கேன். பேம்பஸ் போட்டு போட்டு செலுப்பாயிடுச்சுல, சட்டி வாங்க வந்திருக்கோம். அவ்வளவுதான், இப்ப கிளம்ப போறோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கு வந்தாலே கஷ்டம் தானே. அம்மா வீட்டுல இருந்து கிளம்புறது பழசர்லன்னா என் பையன் அங்க அழுந்துட்டு இருப்பான். சோ போய் தானே ஆகணும். கிளம்பிட்டோம். அங்கொண்டு பாய் சொல்லுது என் குட்டி. டிச்சில விட்டுருவான். பாய் பாய் கைஸ், பாய் கைஸ். சீப பாத்தீங்களா? ஆசாசியா இருக்காடு வந்து ஏதாவது சாப்பிடலான்னு டிராபிக் ஜாம்ல எனக்கு 1 மணி நேரம் போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ். சோ சேடா. இதுல எனக்கு சில்லி சிக்கன் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. போற இல்ல எங்கேயாவது இருந்தா வாங்கிட்டு போலாம். வந்தது பகல்ல, ஆனா இப்ப போறதோ இருட்டுல. அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு, அதான் அடிச்சு புடிச்சு போறோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாதுதான். இருந்தாலும் ஓகே, நாங்க இப்ப கிளம்பிட்டோம். லிட்டரலா 6 மந்த்ஸ் ஆச்சு நானும் ரூபன் இந்த மாதிரி தனியா போய். இப்பயே வேகமா போறோம், இல்ல நாங்க பொறுமையா ஜாலியா போவோம், இன்னும் லேட்டா கூட போவோம். தோஸ் டேஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி. போன் மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு. நாமளும் கிளம்பிட்டோம், தூக்கிட்டே இருக்கோம். மேகமூட்டம் சூப்பரா இருக்குல்ல. நான் 2 கையை ஜம்முன்னு விட்டு ஒன் சைடா உட்காந்துக்கிட்டு. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட்டுறேன். வண்டி இல்லைன்னா சூப்பரா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரியே இருக்கும், வண்டி வந்துகிட்டே இருக்கு. My mother-in-law is calling me. Look, look. சூப்பரா இருக்குல்ல அந்த ரோடு. எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும்.
Finally reached home. It was a wonderful journey for 2 hours. இறங்குறேன். பட்டு குஞ்சு. Wow. என்னடா ஆச்சு வா வா ஐயோ ஐயோ இப்பதான் அழுவாரு. அங்கயா அங்கயா கீழே போட்டு கலக்கலான்னு பார்த்தா ஊன்னு இன்னும் கத்துது. பட்டு இங்க பாரு பட்டு குஞ்சு வாடி. ஐயோ போ பால் கலக்கு போ பாடி பால் கலக்கு பால் கலக்குங்க சரி. பால் கலக்கு